நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டு இன்றுடன் 40 ஆண்டுகள் ஆகின்றன. இந்நிலையில் எமர்ஜென்சி குறித்த விவரங்களையும் அது பற்றி தமிழக தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் இப்போது பார்க்கலாம். எமர்ஜென்சி இந்த வார்த்தையை கேட்டாலே சென்ற தலைமுறையினரின் முகத்தில் ஒரு கலவர ரேகை ஓடுவதை பார்க்க முடியும். இன்றைய தலைமுறையினரின் அகராதியில் எமர்ஜென்சி என்ற வார்த்தை வெறும் அவசரம் என பொருள்படும் ஒரு வெற்றுச் சொல்லாகவே இருக்கிறது. ஆனால் 1975ஆம் ஆண்டு இதே நாளில் அமல்படுத்தப்பட்ட எமர்ஜென்சி எனப்படும் அவசர நிலை உலக நாடுகளிடையே இந்திய ஜனநாயகத்தை கேலி சித்திரமாக்கிய நிகழ்வு என்பதை மறுப்பதற்கில்லை. இந்திய அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்த எமர்ஜென்சி குறித்து இந்த தலைமுறையினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு. 40 ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கி 70 கோடி இளைஞர்கள் 35 வயசுக்கு கீழே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த சரித்திரம் தெரியாது. அவங்களுக்கு புரியறதுக்கு ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா, இன்றைக்கி அவர்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், டிவி, பத்திரிகைகள், இதில் என்ன கருத்து வேணாலும் அவங்க சொல்லலாம். இது எதுவுமே சொல்ல முடியாத ஒரு இளைஞனை கையை கட்டி வாயை பொத்தி ஒரு இருட்டு அறையில் உலகத்தினுடைய எந்த சாயலும் இல்லாமல் தாய் தந்தையை கூட பார்க்க முடியாமல் அடைச்சி வச்சுருந்தா அவன் மனநிலைமை எப்படி இருக்குமோ அதை எப்படி உணர்ந்தால் அதுதான் 75ல் 21 மாதம் இருந்தது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அதன் அரசியலையும் ஆட்சியையும் கட்டுக்குள் வைத்திருந்தது காங்கிரஸ் கட்சி. எப்போதும் போல் ஒரு தேர்தலாய் 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் ரேபரேலி தொகுதியில் வெற்றி பெற்றார் மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி. ஆனால் தேர்தலில் இந்திராவை எதிர்த்து போட்டியிட்ட ராஜ்நாராயண் தேர்தலில் விதிமீறல்கள் செய்து இந்திரா வெற்றி பெற்றுள்ளார், எனவே அவர் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என கூறி அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். 4 ஆண்டுகளாக நடந்த இந்த வழக்கில் 1975ஆம் ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி 500 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பு வழங்கப்பட்டது. மத்திய அரசின் உயரதிகாரியான யஷ்பால் கபூரை இந்திரா காந்தி தன் தேர்தல் வேலைகளுக்கு பயன்படுத்தியிருக்கிறார். யஷ்பால் கபூர் முன்னதாகவே ராஜினாமா கடிதம் கொடுத்த போதிலும் ஜனவரி 25ஆம் தேதிதான் ஜனாதிபதியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த தேதி வரை இந்திரா காந்தியின் தேர்தல் பணிகளை யஷ்பால் கபூர் கவனித்தது சட்டவிரோதம். இந்திரா காந்தியின் தேர்தல் கூட்டங்களுக்கு உத்தரப்பிரதேச அரசு ஏற்பாடு செய்துள்ளது. இதற்கு அம்மாநில போலீசாரும் பயன்படுத்தப்பட்டுள்ளனர். இத்தகைய முறைகேடுகள் நடந்துள்ளதால் இந்திரா காந்தி பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது எனவும் அத்துடன் அவர் 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவிட்டார். வெற்றி பெற்றது செல்லாது என்றால் இந்திரா பிரதமர் பதவியிலிருந்து விலக வேண்டும் என்பதால் அதை தவிர்ப்பதற்காக உடனடியாக இந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவை நீதிபதி ஏற்றுக்கொண்டு தீர்ப்பை அமல்படுத்துவது 20 நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்படும் என்றும் அந்த 20 நாட்களுக்குள் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவித்தார். ஆனால் தீர்ப்புக்கு மதிப்பளித்து இந்திரா பதவி விலக வேண்டும் என ஜெயபிரகாஷ் நாராயணன், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற தலைவர்கள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் நீதிபதி கிருஷ்ணய்யர் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து ஜூன் 23ஆம் தேதி தீர்ப்பளித்தார். இறுதி தீர்ப்பு கூறப்படும் வரை அலகாபாத் கோர்ட்டு தீர்ப்பினை அமல்படுத்துவதை சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நிறுத்தி வைப்பதாக அறிவித்தார். அதாவது இந்திரா காந்தி நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்படலாம், அவர் பிரதமராக நீடிப்பதற்கு தடை ஏதுமில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் சட்டங்கள், தீர்மானங்கள் மீது வாக்கெடுப்பு நடைபெறும் போது ஓட்டு போட அவருக்கு உரிமை இல்லை என அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த தீர்ப்பின் அம்சங்களே எமர்ஜென்சிக்கு அச்சாரமிட்டது. இந்த சூழலில் இந்திரா காந்தி அரசின் மீது ஏற்பட்ட வெறுப்பு ஜெயபிரகாஷ் நாராயணன் பின்னால் இளைஞர்களை அணிவகுக்க செய்தது. 1975ஆம் ஆண்டு மே 6இல் தில்லி மாநகரில் செங்கோட்டையிலிருந்து நாடாளுமன்றம் வரை மாபெரும் பேரணியை ஜெயபிரகாஷ் நாராயணன் தலைமையேற்று நடத்தினார். அதில் 5 லட்சம் பேர் பங்கேற்றது பலரையும் திரும்பி பார்க்க செய்தது. இந்நிலையில் 1975ஆம் ஆண்டு ஜூன் 25இல் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மிகப்பெரிய பேரணி நடத்த ஜெயபிரகாஷ் நாராயணன் தீர்மானித்தார். மேலும் இராணுவமும் காவல்துறையும் இந்திராவுக்கு எதிராக புரட்சி செய்யப்போவதாக பரவிய கருத்துக்களும் இந்திராவையும் அவரின் அமைச்சர்களையும் அதிர்ச்சி அடைய செய்தன. தங்கள் ஆட்சிக்கு எதிராக உள்நாட்டு கலவரம் வெடித்து விடுமோ என்ற கவலை சூழ இந்திராவை சுற்றியிருந்தவர்கள் அவசர நிலை பிரகடனம் செய்தே ஆக வேண்டும் என மூளைச்சலவை செய்து தொடங்கினர். முதலில் மறுப்பு தெரிவித்த இந்திரா காந்தி இறுதியாக ஜனாதிபதி பக்ருதீன் அலி அகமதுவை சந்தித்து அவசர நிலையை பிறப்பிப்பதற்கான அனுமதியையும் பெற்றார். பக்ருதீன் அலி அகமது என்பவரிடம் நேரடியாக இந்திரா காந்தி அம்மையார் சென்று தற்காலத்தில் மிக அதிகமான அளவில் உள்நாட்டிலே கலவரங்கள் வந்துவிட்டன, எனவே இன்றைய தினம் இரவே 12 மணிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதுக்கு உத்தரவு கையெழுத்திட வேண்டும். உண்மையில் பக்ருதீன் அலி அகமது குடியரசுத் தலைவர்
அதற்கு மக்கள் அவர்கள் மந்திரி சபை என்ன முடிவு எடுத்தது என்று கேட்கவில்லை. அதற்கு அண்மை அரசு கொண்டார்கள், நான் காலையில் ஒரு ஒப்புதலை வாங்கி தருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். ஆகவே 12 மணிக்கு தேர்தல் அந்த என்ன சொல்வது உள்நாட்டு நெருக்கடி காலம் வந்துவிட்டது அறிவிக்கப்பட்டு ஒரு 1000 பேருக்கு மேலாக அன்றைய தினம் 10,000 பேர் அன்றைய தினம் கைது செய்யப்பட்டார்கள். அனுமதி கிடைத்த ஜூன் 25ஆம் தேதி நள்ளிரவு ஒரு உத்தரவு இந்தியாவையே புரட்டி போடும் என யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஜெயபிரகாஷ் நாராயணன், மொரார்ஜி தேசாய், வாஜ்பாய், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் போன்ற முக்கிய தலைவர்கள் இரவோடு இரவாக வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். பத்திரிகைகள் தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டன. எமர்ஜென்சி குறித்த செய்திகள் பரவிவிடக்கூடாது என்பதற்காக பத்திரிகைகள் அலுவலகங்களில் மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன. யாரையும் காரணம் இல்லாமல் கைது செய்யலாம் என்ற நிலை உருவானதும் காவல்துறை ருத்ர தாண்டவம் ஆடியது. சிக்கியவர்கள் எல்லாம் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இந்திரா காந்தி பிரதமராக இருந்தாலும் அவரது இளைய மகன் சஞ்சய் காந்தி ஆட்சியை தன் கையில் எடுத்துக்கொண்டார். பிறப்பு விகிதத்தை குறைக்கிறோம் என்ற பெயரில் வட இந்தியாவில் நெருக்கடி நிலை அமுலுக்கு வந்த 5 மாத காலத்திற்குள் கட்டாயப்படுத்தப்பட்டு 37 லட்சம் பேருக்கு கருத்தடை செய்யப்பட்டது. விதிமுறைப்படி செய்யப்படாத அறுவை சிகிச்சையால் ஆண்கள் பலர் மாண்டு போனார்கள். இந்திரா காந்திக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது சஞ்சய் காந்தி தான் அந்த நடவடிக்கைலாம் எடுக்க ஆரம்பித்தார். உதாரணமாக அன்றைய தினம் அங்கேருந்து பத்திரிகை உலகங்கள் ஸ்டாபாசான்னு ஒரு இருக்குது, அங்கே தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா எல்லா பத்திரிகையும் அடிக்கும். அந்த பத்திரிகைகள் இருந்த மின்சாரங்களெல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டன. ஆக அடுத்த நாள் அந்த பத்திரிகைகள் வெளிவரவில்லை. இருப்பினும் நான் அன்றைய தினம் ஏதோ முக்கியமான நூல்களை பற்றி ஆராய்ந்து கொண்டு என் வீட்டில் இருந்தேன். 12 பிஷாம்பர் தாஸ் ரோடு என்று நினைக்கிறேன். வந்த பொழுது அப்பொழுது மிகவும் நெருக்கமாக அவரது சோம்நாத் சட்டர்ஜி என்பவர், அவர் கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர். அவர் 11 மணி அளவில் அங்கேருந்து திடீர் வந்து செழியன் இரா அப்படி எனக்கு வந்து செழியன் தெரியாதவங்களுக்குலாம் இரா இது ஐ திங்க் போலீஸ் வந்துடுது, உங்கள் பேர்லேயும் இது இருக்குதுன்னு நினைக்கிறேன், அரெஸ்ட் வாரண்ட்டு, ஆக நீங்கள் உடனே கிளம்புங்கன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே அழைச்சிட்டு போய் ஒரு 10 இடத்துல. இந்தியா முழுக்க எமர்ஜென்சி பிரச்சனைகள் கொழுந்துவிட்டு இருந்தாலும் தமிழகம் அதன் ஆளுகைக்குள் தாமதமாகவே வந்து சேர்ந்தது. எமர்ஜென்சிக்கு எதிரான குரலை அப்போது தமிழகத்தை ஆண்டு வந்த திமுக வலுவாக பதிவு செய்தது. இதன் காரணமாக 1976ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு அக்கட்சியின் முன்னணியினர் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பேசினால் அடி, நடந்தால் மிதி என அடக்குமுறைகளின் வாழ்விடமாக சிறைச்சாலைகள் மாறி போயிருந்தன. தமிழ்நாட்டில் 1976 வரை இந்த அடக்குமுறை தொடர்ந்தது. சென்னை சிறைச்சாலையில் 9ஆம் பிளாக், அதுதான் அந்த சிறையினுடைய கடைசி பிளாக். அந்த பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா யாரை அதில் பெரும்பாலும் அடைச்சி வைப்பாங்கன்னா குஷ்டரோக தொழுநோய் நோயாளிகளை தான் அங்கே அடைத்து வைத்திருப்பார்கள். அந்த பிளாக்கில் தான் கொண்டு அடைச்சி வச்சுருந்தாங்க. அந்த ஒரு செல்லில் ஒரு ரூமில் 2 பேர் 3 பேர் தான் வசதியாக இருக்க முடியும். ஆனால் 9 பேரை 10 பேரை கொண்டு போய் அடைச்சி வச்சுருந்தாங்க. படுத்து தூங்குவதற்கு கூட பெறல கூட முடியாது. ஆக அவ்வளோ டைட்டாக தான் படுக்கணும். அது மட்டும் இல்லை, சிறுநீர் கழிப்பதற்கு கூட கதவை திறந்து விட மாட்டார்கள். அங்கே 2 பானை வச்சுருப்பாங்க. அந்த ஒரு பானை வந்து குடிக்கிறதுக்குன்னு ஒரு பானை, அதுக்கு பக்கத்திலேயே சிறுநீர் கழிக்கிறதுக்கான பானை. ஆக அந்த பானையை தான் பயன்படுத்தணும். ஆக அத்தனை பேர் அந்த பானையில் தான் சிறுநீர் கழிக்கணும். சில நேரத்தில் சிறுநீர் ஃபுல்லாகி அந்த பானை வழிஞ்சு வெளியிலலாம் கொட்டும். அந்த மாதிரி கொடுமைகளாக அனுபவித்தோம். எதிர்க்கட்சியினர் யாராக இருந்தாலும் உடனடியாக கைது செய்யும் வகையில் பெயர் குறிப்பிடாமல் மாஜிஸ்ட்ரேட் கையொப்பமிட்ட கைது வாரண்டுகள் போலீஸ் வசம் அளிக்கப்பட்டன. யாரை கைது செய்ய வேண்டுமோ அவர் பெயரை அந்த இடத்திலேயே நிரப்பி அவரை கைது செய்ய முடியும் என்ற சூழலும் அதிகாரமும் காவல்துறையினர் வசம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் இரவு 9 மணி 10 மணிக்கு கடுமையான இருட்டாக இருக்கும். அந்த இருட்டில் வந்து அந்த ஆயுள் கைதியை உணர்ந்து விட்டு ஒவ்வொரு வரிசையாக ஒரு 10 செல் இருக்கும். அந்த 1ஆம் நம்பர் செல்லை திறந்து அதில் இருக்கிற 10 பேரை போட்டு அடிப்பாங்க. அப்புறம் கொண்டு பூட்டுவாங்க. அப்புறம் 2ஆம் நம்பரை திறந்து அதை கொண்டு வெளில வச்சு அடிப்பாங்க. இப்படியே அடிப்பாங்க. நாங்கள் கடைசி செல்லில் இருக்கோம். இந்த அடிச்சுட்டு வர காட்சியெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆக அடித்து முடிச்சுட்டா கூட ஓரளவுக்கு தெம்பு வந்துடும். அடித்து முடிச்சுட்டாங்கன்னு அடிக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு உட்காந்துருப்போம். ஆக கடைசி செல்லை வந்து திறந்து அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ சிட்டி பாபு, நான், நீலநாராயணன் போன்றவர்களெல்லாம் எங்களை அடிச்சுட்டு இருக்கும்போது
நான் வந்து அடி தாங்க முடியாமல் ஒரு கட்டத்தில் மயங்கியே விழுந்துட்டேன். நான் விழுந்ததுக்கு பிறகு இந்த காட்சியை வந்து சிட்டி பாபா பார்த்துட்டார். அவரை 4-5 பேர் சூழ்ந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க, செவுத்துல வச்சு சாட்சி அடிச்சிட்டு இருக்காங்க. நான் அடிப்படுற காட்சியை பார்த்தேன்னு அப்படியே துடிச்சிட்டு போய் அங்கேருந்து ஓடோடி வந்து என்னை அடிக்கிற அடியாட்கள் இடத்துல வந்து அப்படியே கரம் எடுத்து கும்பிட்றாரு. தம்பி, அவனை அடிக்காதீங்க, அவன் வந்து தாங்க மாட்டான், உடம்பை பாருங்கள், அவனை எப்படியெல்லாம் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அடி என் மேலே அடிங்க, அந்த காயத்தை என் மீது சுமத்துங்கன்னு கெஞ்சிட்டார். இப்படி கைமெடுத்து கும்பிட்டார். அப்படி கேட்ட குற்றத்துக்காக அவரை கையை 2 பேர் பிடிச்சிக்கிட்டு 2 பேர் 2 காலை பிடிச்சிக்கிட்டு கீழே படுக்க வச்சு லாடம் பதிந்திருக்கக்கூடிய பூட்ஸ் காலில் அந்த ஆயுள் கைதிகளை அந்த காவலர்கள்லாம் சேர்ந்து அவர் வயிற்றில் ஏறி மிதித்து, அதுக்கு பிறகு அவரை வந்து உடல்நலம் ரொம்ப கெட்டு போய் வயிறை வீங்கி தொப்புளெல்லாம் வெளியில் வந்து குடலெல்லாம் இறங்கி போய் அதுக்கப்புறம் அவர் மலங்கடிக்க கூட முடியாமல் ஒரு ஆபத்தான கட்டத்துக்கு போய் அப்புறம் நாங்கள் சிறையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து மருத்துவமனைக்கு அனுப்பிச்சி வச்சு அங்கே போய் அறுவை சிகிச்சை நடந்து அந்த அறுவை சிகிச்சை மூலமாக உயிர் பெற்று வருவார் நாங்களாம் ஆசையாக காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் உயிர் போயிடுச்சுன்னு செய்தி வந்துச்சு. எங்களுக்கு என்ன கவலைன்னா, உயிர் போனதுக்கு பிறகு கூட அவர் உடலை பார்த்து கட்டி பிடிச்சி ஆசைத்து அழ முடியலையே அப்படிங்கிற ஏக்கம் தான் எங்களுக்கு இன்றைக்கும் அது இருக்கு. இதற்கிடையே 1975ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி ரேபரேலி தொகுதியில் இந்திரா காந்தி வெற்றி பெற்றது செல்லும் என உச்சநீதிமன்றம் இறுதி தீர்ப்பு வழங்கியது. இறுதியாக 1977ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் தேதி எமர்ஜென்சி விலக்கிக் கொள்ளப்பட்டது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படும், சிறையில் இருக்கும் தலைவர்கள் படிப்படியாக விடுதலை செய்யப்படுவார்கள் என ஆல் இந்திய ரேடியோவில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் இந்திரா. சமீபத்தில் பாஜக மூத்த தலைவர் திரு அத்வானி இந்தியாவில் மீண்டும் எமர்ஜென்சி வராது என்பதை உறுதியாக கூற முடியாது என தெரிவித்திருந்தார். அவரின் பேச்சு தேசம் முழுக்க அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. காரணம், எமர்ஜென்சி ஏற்படுத்திய பாதிப்புகள் அப்படி. இன்று எமர்ஜென்சி அமல்படுத்தப்பட்டதன் 40வது ஆண்டு நினைவு தினம். மீண்டும் ஒருபோதும் எமர்ஜென்சி அமல்படுத்தப்படக்கூடாது என்பது பலரது வேண்டுதலாக உள்ளது. எது எப்படியோ எமர்ஜென்சி காலம் இந்திய வரலாற்றின் கருப்பு பக்கங்கள் என்பது மறுக்க முடியாத ஓர் உண்மை. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.